வழக்கமான பருவமழை என்றுதான் எல்லாரும் நினைத்திருந்தார்கள். ஆனால் அது தங்கள் வாழ்வையே புரட்டி போட போகிறது என்பதை யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து 30,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் அடையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோர பகுதியான அசோக் நகர் கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பியுள்ளது. இதன் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி 30,000 கன அடிக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. நவம்பரை தொடர்ந்து டிசம்பர் முதல் வாரத்திலும் பெய்த பேய்மழையால் சென்னையே மூழ்கி போனது. சோழவரம், புழல், பூண்டி, செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட ஏரிகள் வேகமாக நிரம்ப ஆரம்பித்தன. குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரி உடைந்து போனால் சென்னையே அழிந்துவிடும் என்று அஞ்சிய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அங்கு தேக்கி வைக்கப்பட்டிருந்த 2 வார மழை நீரையும் ஒரேடியாக திறந்து விட்டார்கள். அதன் அளவு 33,000 கன அடியாகும். செம்பரம்பாக்கத்திலிருந்து காட்டாராய் சீறி பாய்ந்த வெள்ள நீர் சென்னை மாநகரையே மூழ்கடித்தது. மணப்பாக்கம், நந்தம்பாக்கத்தில் தொடங்கி ஈக்காட்டு தாங்கல், சைதாப்பேட்டை என்று பயணித்து ஆழ்வார்பேட்டை, ஆரியபுரம், சாந்தோம் என கடலில் கலந்து சாந்தமாகும் வரை தன் தாண்டவத்தை ஆடி தீர்த்தது அடையாறு பெருவெள்ளம். 1ஆம் தேதி அன்னைக்கு ஆரம்பித்த மழை எல்லாம் விடுன்னு பார்த்தா விடவே இல்லை. முழுக்க வந்து அப்படியே கொஞ்சம் கூட நிற்கலை. ராத்திரி 1:30, 11 மணிக்கெல்லாம் இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. மட்டும் முதல் மாடி ரொம்பிடுச்சு. எல்லாம் எங்கள் ரிலேஷன்ஸ்லாம் கீழே இருக்கிறவங்க எல்லாம் மாடி. சினிமாக்களில் அதுவரை கேலி செய்யப்பட்டு வந்த கூவமாற்றை இப்போது மக்கள் மிரட்சியுடன் பார்த்தார்கள். சைதாப்பேட்டையின் மறைமலை அடிகள் பாலம் தண்ணீரில் மூழ்கியதோடு அதன் அருகில் அமைந்திருந்த திடீர் நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளும் காணாமல் போனது. தொடர் மழை ஒரு பக்கம் என்றால் அதோடு அரசாங்கத்தின் அலட்சியமும் சேர்ந்து சென்னையை சோதனையில் ஆழ்த்தி விட்டதாக கூறுகின்றனர் பொதுமக்கள். இங்க இருக்கிறது 10,000 ஜனத்தொகை. இங்க இருக்கிற ஏரியால நாங்க அன்னாட காட்சிங்க. டெய்லியும் தினக்கூலியில வேலை செய்யறோம். அன்னாட காட்சிங்க. சாப்பாட்டுக்கு யாருன்னா வேலை செஞ்சாதான் சாப்பாட்டுக்குன்னு. அப்படியாப்பட்ட ஜனத்தை நாங்கள் இல்லைன்னா எந்த பணக்காரங்களும் கிடையாது, எந்த இவங்களும் கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு ஜனத்தொகையை இந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கிறாங்களா எப்படி? அக்டோபர் மாதத்திலேயே இந்திய வானிலை மையத்தினுடைய இயக்குனர் அத்தோர் என்பவர் தமிழக அரசுக்கு ஒரு எச்சரிக்கை தந்திருக்கிறார். டிசம்பர் முதல் வாரத்தில் வழக்கத்திற்கு மாறான ஹெவி ரெயின், மிக அதிக மழை பெய்யும் என்று அவர் எச்சரிக்கை தந்திருக்கிறார் என்ற ஒரு விவாதமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வழக்கத்திற்கு மாறாக பெருமளவு தண்ணீர் திறந்துவிடப்பட்ட போதும் அது குறித்து மக்களுக்கு முறையான எச்சரிக்கை செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. ஒரு கவர்மெண்ட் இவ்வளவு தண்ணி திறந்து விட போறோம்னு முன்னாடி ஒரு இன்ஃபார்ம் பண்ணல. எந்த சுத்தி தண்ணி வந்துருச்சு, நாங்க என்ன பண்ணுவோம் எதுவுமே எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரியாது. திடீரென்று வீட்டுக்குள்ள வந்துச்சு வெள்ளம். அது 5 அடி. நேற்று கூட ஒரு டெலிவிஷனில் பார்த்தேன். 10 அடி ஆச்சு. அப்படியே ஏதாச்சும் ஆள் உயரத்துக்கு வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு இது வரும்போது முன்னாடி வார்ன் பண்ணுறது எவிக்ஷனுங்கிறது கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஆனால் அது பண்ணலங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அரசு சரியான முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் மக்களுக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்பை ஓரளவிற்கு இன்னும் குறைத்திருக்க முடியும். தண்ணீர் பெருமளவு நகரத்தை சூழ்ந்ததை ஓரளவு தடுத்திருக்க முடியும் என்றுதான் நாம் கருத வேண்டியது இருக்கிறது. வெள்ளம் வந்த பிறகேனும் போர்க்கால அடிப்படையில் செயலாற்றி இருக்க வேண்டிய அரசு ஆரம்பம் முதலே மெத்தனமாய் நடந்து கொண்டது என்பது பரவலாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு. மேலங்க சன் டிவி போறவர் அவங்க அம்மா தூக்கி கபோர்டு மேல வச்சாரு, அப்படியே இறந்துட்டாங்க. மேலே தான் இருக்காங்க. அவங்க தூக்கி கூட போல யாரும் மேல தச்சிரா நைட் முழுகிடுச்சு. ரெட்டி இப்போ அவங்க சொந்த போனா இதாயிடுச்சு. இப்போ வாசனை வருது. இட்டின் போறதுக்கு ஆள் இல்லங்க. போட் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அந்த தூக்கிட்டு போறதுக்கு எல்லாமே நஞ்சு போச்சு. எப்படி காசு எங்க இருந்து இருக்கும்? எல்லாமே நஞ்சு போய் வீடு பூட்டின வீடு பூட்டின இருக்கு. அரசியல் கட்சியினர் தலைமறைவாய் ஓட்டு கேட்டு வந்த அரசியல்வாதிகள் இப்போது வீட்டு கதவை தட்டி மக்களுக்கு உதவி செய்யும் நிலையில் இல்லை. ஹலோ, Mr. S.R. Vijay Kumar?
Hello, who are you calling, sir? Sir, this is Ankit Tyagi from India Today. Can I speak to Mr. Vijay Kumar? When would it be available, sir? Is he in Delhi, sir? He's out of station, sir. He's going out, sir. Is he going to Chennai, sir? Not Chennai. In Delhi, now going out, sir. இது தவிர தமிழகத்தின் கதறலை வடக்கே ஒலிக்கச் செய்ய வேண்டிய தேசிய ஊடகங்களோ ஊமையாகி போயின. நூற்றுக்கணக்கானோரின் மரண ஓலமே ஊடகங்களின் கருணை பார்வையை சென்னையின் பக்கம் திருப்பியது. So how do I rationalize this failure on our part? Frankly, it reflects very poorly on us as national news channels. So if there is waterlogging in Delhi, breaking news. If it's waterlogging in Mumbai, breaking news. But if in Chennai there are floods, it takes 180 people dead across Tamil Nadu for us to wake up. It takes airports to be shut down for us to wake up. பொதுமக்களை அரசியல்வாதிகள் கைவிட்டாலும் யாருமே எதிர்பார்க்காத திசையிலிருந்து களத்தில் குதித்த நிஜ கதாநாயகர்கள் மக்களின் கண்ணீரை துடைத்தனர். ஜனங்க கத்துன கத்து எல்லாம் பசங்க இந்த டைட்டானிக் படத்துல கேட்கல விசில் சவுண்ட் அந்த மாதிரி சவுண்ட் தான் கேட்டு இருந்தேங்க காது ஃபுல்லா. யாரை காப்பாற்றி எடுத்துன்னு போய் அங்கே விட்டா கூட அந்த ஜனங்க பாதுகாம இடத்துல போக முடியல. ஏன்னா நாலா பக்கமும் தண்ணி. நாங்கள் ஃபிஷர்மேன் எங்களுக்கே ஒரு சில அச்சுறுத்தல் ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறது, இது நாங்கள் ஃபிஷர்மேனே நான் புயலெல்லாம் சந்திச்சுக்கிறோம். ஆனால் இந்த மாரி பாதிப்பு இது வரைக்கும் இது என் அனுபவத்தில் வெளி மாவட்டம், வெளிமாநிலம், வெளிநாடு என்றிருந்த எல்லைகளெல்லாம் அழிக்கப்பட்டு மக்களின் துயர் துடைக்க ஆயிரக்கணக்கில் அணி திரண்டனர். ഇന്നലെ 500-600 പേര് ഒരു ക്യാമ്പില്. ഓക്കെ, അതുമാതിരി 2 ക്യാമ്പ് ഇന്നലെ അറ്റൻഡ് பண்ணியாச்சு. பல்வேறு தரப்பினரும் போற்றத்தக்க உதவிகளை செய்த நிலையில் குறிப்பாக இஸ்லாமியர்களின் பங்களிப்பை போற்றாத பொதுமக்களும் ஊடகங்களும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அந்த சேவை சாதி மத பேதம் கடந்ததாய் அமைந்தது. சமூக நல்லிணக்கம் ஏற்பட ஒரு வாய்ப்பை கொடுத்தது இந்த மழை வெள்ளம். இந்த மாதிரி மழை வெள்ளம் பல இடங்களில் சூழ்ந்துருச்சு. மக்களில் ரொம்ப பல இடங்கள் வந்து மூழ்கிருச்சு வீடுகள் அப்படின்னு சொல்லும்போது மீட்பு பணியை பற்றி நான் முதலாக கேள்விப்பட்டதே முஸ்லீம்களை பற்றி தான். முஸ்லீம் அமைப்புகள் வந்து தாம்பரம் பகுதியில் வந்து பண்ணுறாங்க. எங்களுடைய ரைட்டர்ஸ் அவங்க வந்து சொல்லும்போது தான் தெரியும். டி நகரில் ஒரு குடும்பம், முதியவர்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர், இந்து குடும்பம் வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் தண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தண்ணி வந்துச்சு, செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டாங்க. அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் வந்து யூஎஸ்ல வெளிநாட்டில் இருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ்க்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் யாரும் கான்டாக்ட் பண்ண முடியல. அவங்களோட தொடர்பே இல்லை. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்பினர் அவங்கள பார்த்து அவங்கள மீட்டெடுக்கிறதுக்காகவும் நிவாரண பொருள் கொடுக்கறதுக்காகவும் அவங்கள பார்த்துருக்காங்க. இவங்க மற்ற எல்லாருக்கும் வந்து பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த சாப்பிட்ற பழக்கம் இல்லைன்றனால இவங்களுக்காக ஸ்பெஷலாக பிரெட்டு பாலெல்லாம் கொடுத்து இவங்களை கவனிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் வத்துனதுக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் போய் பார்த்து தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, வந்துருங்க, வேற இடத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரியவர் வந்து நான் இங்கேருந்து வரமாட்டேன், என்னுடைய மக்கள் எல்லாம் இங்கே கூட இருக்காங்க, நான் முஸ்லிம்ஸ்களா இருந்தாலும் வந்து எனக்கு நான் பிரியாணி சாப்பிட்ற பழக்கம் இல்லை அப்படின்லாம் கூட தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக வந்து உதவி செஞ்சிருக்காங்க. நான் இங்கேருந்து வரமாட்டேன், இனிமேல் தண்ணி வந்தாலும் பரவாயில்ல, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க தங்கிட்டாரு. ஸோ இந்த வெள்ளம் நம்ம வந்து சகிப்பின்மை வந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்த இந்த நேரத்துல இந்த வெள்ளம் வந்து மத வேறுபாடுகள், சாதி வேறுபாடுகள் எல்லாம் வந்து இந்த வெள்ளத்துல கரைஞ்சு போயிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியும். சென்னை மாநகரமே அப்படி ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டு இருந்த சமயத்துல வந்து முதல் உதவி கருத்தை நீட்டினவங்க வந்து முஸ்லிம்ஸ் தான். அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மேல் மாடியில் இருக்கக்கூடிய சொல்கிறாங்க, பாய் இந்த வீட்டில் ஒரு வயசானவர் இருக்கார், அவருக்கு கை கால் விழுந்துருச்சு, ஏன்னா அவங்கள வெளியே கூட்டு போகிறதுக்கு தான் அந்த அம்மா போட்டை தேடி போயிருக்காங்க, ஸோ நீங்கள் அவங்கள எப்படியாவது காப்பாற்றிருங்க பாய் அப்படின்னு. நானும் உள்ளே போய் இறங்கி காப்பாற்றலான்னு உள்ளே போனேன். அவர் 3-4 அடி தண்ணிக்குள்ளே விழுந்து கிடக்கிறார். இன்னும் ஒரு அரை மணி நேரமும் ஒரு 20 நிமிஷமும் லேட்டாக போயிருந்தாலே அவர் மூழ்கி இறந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் நான் பார்த்தேன். அவர் தூக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் பயத்தில் மோசன்லாம் போயிருந்தார். அதனுடைய இது கூட எங்கள் மேலெல்லாம் பட்டுச்சு. அந்த நேரத்தில் எங்களுக்கு எதுவுமே தெரியல. தண்ணி அதுக்குள்ளே அடிக்கடி மேலே ஏற ஆரம்பித்தோன்னே எங்களுக்கு உயிரை காப்பாற்றுன்ற ஒரே இதை தவிர எங்கள் பொருளை பற்றியோ மற்றதை பற்றியோ எங்களுக்கு கவலை இல்லை.
ஏனென்றால் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிக நன்றாக தெரியும் யார் அவர்களை பெருமளவில் காப்பாற்றினார் என்பது தெரியும். இதில் ஒரு இயக்கமாக உடனடியாக களத்தில் இறங்குகின்ற ஒரு வலிமையும் ஒரு அர்ப்பணிப்பு மிக்க ஒரு தோழமையையும் நாங்கள் பார்த்து இஸ்லாமிய இயக்கங்கள் இடத்துல பார்த்தோம். இவர் வந்து நைட்டு 1:30 மணிக்கு அந்த வீட்டிலேருந்து அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழல் இருந்தது. ஏன்னா 2வது மாடியில் இருந்தாங்க. அந்த இடம் வந்து தாழ்வான பகுதினால் ரொம்ப மேலே ஏறி 30 நாள் ஒரு குழந்தை ஒன்று, இன்னொரு கை குழந்தை 1.5 வயது உள்ள ஒரு கை குழந்தை, அதாவது தோல் மேலே உட்கார வச்சு குழந்தைங்களை எடுத்து அங்கேருந்து இன்னொரு தோலுக்கு இறக்கி, அதாவது 2 பேர் ஏணி மாதிரி நின்று ஒருத்தர் தோல் மேலே நின்று அப்படி எடுத்து ரொம்ப கஷ்டமான சூழலில் வந்து மீட் எடுத்திருக்காங்க. எங்களுடைய மீட்பு பணியை வந்து நவம்பர் 16 நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். அப்புறம் வந்து போட்டே உள்ளே கொண்டு போக முடியாமல் இருந்துச்சு. இந்த லைன் போகுது பாருங்க, கரண்ட் ஒயரு, அதை தான் அப்படியே பிடிச்சி உள்ளே கொண்டு போயிட்டு தான் எல்லா மக்களையும் மீட்டு எடுத்தோம். பெண்களையும் குழந்தைகளையும் முதியோர்களையும் தங்களுடைய தோள்களை வைத்து போட்டுகளை வைத்து இறக்கி அந்த மக்களை கரையில் கொண்டு சேர்த்தார்கள். அப்படி சேர்க்கும் பொழுது அந்த மக்களுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை என்று சொன்னால், ஒரு சகோதரனோடு பயணிக்கும் பொழுது ஏற்படுகின்ற உணர்வோடு அவர்கள் பயணித்தார்கள். நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த யூனுஸ் என்ற இளைஞர் நிறைமாத கர்ப்பிணி பெண்ணாக இருந்த சித்ராவை மீட்டதும், சித்ராவிற்கு பிறந்த பெண் குழந்தைக்கு யூனுஸ் என்று பெயர் வைக்கப்பட்டதும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சம்பவமாக அமைந்தது. அதுக்கு முன்னாடி அவங்க பிரெக்னன்ட் தெரியாது. அதே மாதிரி அவங்க எத்தனை மாசம் பிரெக்னன்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியாது. பட் வயிறு கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப மூச்சு வாங்கினாங்க பயங்கரமா. ஸோ இது வந்து இஸ் நாட் ரைட் அப்படின்னு, ஏன்னா ஒரு பிரெக்னன்ட் வந்து இப்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாட் ரைட்னு சொல்லிட்டு ஓகே வி ஷுட் டைவர்ட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மோகன்கிட்ட ஷேர் அ ஷார்ட் ஸ்டோரி. வெள்ளத்தில் உயிரிழந்த மனிதர்கள் மற்றும் பிராணிகளின் அழுகிய சடலங்கள் அப்புறப்படுத்தப்படாத நிலையில் அது பொதுமக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியது. அதை களையும் விதமாக எந்த அருவருப்பும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் சடலங்களை மீட்டு அடக்கம் செய்தது அனைத்து தரப்பினரையும் மனமுருக செய்தது. மலையை வந்து ஒரு வீடு வந்து ஃபுல்லாக முங்கிருந்துச்சு. என்னாச்சுன்னா ஒரு ஆள் இறந்துட்டாங்க, இன்னொரு ஆள் தண்ணி அவங்கள மேலே வரும், ஃபேனை பிடிச்சி அப்படியே தொங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள மீட்டுட்டோம், இந்த பாடியும் வெளியே எடுத்துட்டோம். இறந்து போன மனைவி பேர் புஷ்பம். அந்த அம்மாவை காப்பாற்ற முடியல, என்னால மேலே தண்ணி வந்ததுனால அந்த அம்மா மூணு தண்ணி மடக்குன்னு பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு என் கையை நல்லா பிடிச்சிருந்தாங்க. அப்படியே இந்த தண்ணி குடிச்சோடனே சத்தம் வந்தது, டக்குன்னு அப்படியே கையை விட்டுட்டாங்க. அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது இந்த ஜன்னல் வழியாக தான் ஜன்னல் திறந்துருந்தது. அப்போ கட்டில் மேலே அவங்க படுத்திருந்த மாதிரி இருந்தது. லைட் அடிச்சு பார்த்துட்டு சொன்னார் அவங்க படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தாரு. நான் தப்பிக்கிறதுக்கு வழியை தேடி ஒரே குரலாக கொடுத்துக்கிட்டு இருந்தேன். குரல் கொடுத்தோன்னா சவுண்டு இல்லை. அப்போ மாடி வீட்டிலேருந்து அவங்க மாடி வீட்டிலேருந்து கூப்பிட்டாங்க எங்களை, நீங்கள் வாங்க அந்த பக்கம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போகும்போது சொன்னாங்க இந்த மாதிரி அவர் வந்து இறந்துட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு நாங்கள் 10:30 மணிக்கு வெளியில் போய் அவர் தாம்பரத்தில் ட்ராப் பண்ணிட்டோம். முஸ்லீம் அமைப்பை சேர்ந்தவங்க கோர்ட்டில் வந்து என்னைய என் மருமகன் அவங்களோட வந்து என்னை காப்பாற்றி அவங்க கொண்டு வந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்தோம். ஒரு உயிரிழப்பு ஏற்படுது. அந்த உயிரிழப்பை மக்கள் மத்தியில் அந்த பாடியை எடுத்துன்னு வந்தால் அது என்ன ஆகுன்றத அந்த தோழர்கள் உணர்ந்து, மக்கள் மத்தியில் ஒரு பதற்றம் வரும் என்பதை உணர்ந்து அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதை எப்படியெல்லாம் மாற்று வழியில் கொண்டு போய் அதை டிஸ்போஸ் பண்ணாங்கன்றது வந்து இந்த பணியில் மிகவும் பாராட்டப்பட வேண்டிய வழி. அது சைலண்ட்டாக எடுத்து போய் அந்த பாடியை வெளியே கொண்டு வந்தாங்கன்றதெல்லாம் இந்த பணியில் பல அற்புதமான பணிகள் இது ஒன்று. அவர் அரசு செயல்பாட்டில் வைத்திருந்த படகுகளின் எண்ணிக்கை அளவிற்கு இவர்களும் அந்த படகுகளை தங்களுடைய உழைப்பின் மூலமாக அவர்கள் கொண்டு செலுத்தி கொண்டிருந்தார்கள். அச்சமயத்தில் இவர்கள் பள்ளிவாசல்களை திறந்து வைத்தது என்பது மிக முக்கியமானதாக நாங்கள் ஒரு பேரன்புமிக்க ஒரு தோழமை உணர்வை நாங்கள் அந்த தருணத்திலே உணரக்கூடியதாக இருந்தது. நாங்கள் சென்ற பகுதிகளில் மக்கள் சொன்னது, உங்களது தொண்டர்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் எல்லோரும் ஆங்காங்கே நின்று பொட்டலங்களை விநியோகித்து சென்றார்கள். எங்களது இல்லம் தேடி வீடு தேடி வந்து எங்களுக்கு இந்த நிவாரணப் பொருட்களை, உணவுப் பொட்டலங்களை, குடி தண்ணீரை கொண்டு வந்து தந்தது உங்களது தொண்டர்களும் குறிப்பாக இஸ்லாமியர்களும் என்கிற அந்த செய்தியினை இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன். நம்ம வாயில சொன்னாவே உடனே டோக்கன் கொடுத்துட்டு போவாங்கன்னு நீட்டா சொல்றாங்க அவங்க தான். மலை போன்ற குப்பை குவியல்களும் வீதியில் பெருக்கெடுத்து ஓடிய சாக்கடை நீரும் தொற்றுநோய் அபாயத்தை ஏற்படுத்திய நிலையில்
சற்றும் தாமதிக்காமல் தூய்மைப்படுத்தும் பணியில் களமிறங்கின இஸ்லாமிய அமைப்புகள். அடையாறில் தண்ணி இறங்கி இப்போ தான் கொஞ்சம் போயிருக்கு. ஆனால் குப்பைகள் வந்து நம்ம தெருவில் எல்லா தெருவிலையும் ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் மலை போல் குவிஞ்சிருக்கு. ஃபுட்டு பேக்கெட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எழுந்து வந்தவங்க எல்லாம் துப்புரவு பணின்னு வரும்போது கையை கட்டி உட்காந்துருந்தாங்க. இதில் வந்து துப்புரவு பணியை வந்து அரசாங்கம் செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த வேலையை வந்து தொடங்கி வச்சது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பை சேர்ந்த தோழர்கள். தலித் கட்சிகள் சரி, இல்லை இந்த மக்கள் நல கட்சிகள், நிறைய மாற்று கட்சிகள், எல்லாருமே இயக்கங்கள், அமைப்புகள், ஏன் என்ஜிஓஸ், தன்னார்வலர்கள் யாருமே வந்து துப்புரவு வேலையை பற்றி, தூய்மை பணியை பற்றி சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இந்த வேலையை வந்து களத்தில் இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரைவேட்டாக திருச்சியிலேருந்து ஒரு முஸ்லீம் இயக்கம் தான் வந்து இங்கே இருக்க குப்பை கூலை எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதையும் இந்த போலீஸ்காரங்க மற்றவங்க செய்யாதீங்கன்னு சொல்லி தடுக்கிறாங்க. எங்களுக்கு இந்த குப்பை கூலங்களை கிளியர் பண்ணிட்டா பிள்ளைங்களுக்கு வியாதி வராமல் எங்களை பாதுகாத்துருங்க. ஏற்கனவே ஜுரம் நிறைய எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் ரோட்டு மேலே தான் என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போகிறாங்க. உள்ளே இருக்க யாருமே வந்து வரைக்கும் இந்த எட்டி கூட பார்க்கல எங்களை. வீடு முழுவி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் உயிரை காப்பாற்றிக்கிட்டு இப்போது சிறு சேமிச்சது எதுவுமே கிடையாது. நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். இப்போ அது எல்லாத்தோட பெரிய கொடுமை என்னன்னு கேட்டால், இப்போது அந்த குப்பையெல்லாம் தேங்கி போயிருக்கு எக்கச்சக்கமாக. வீட்டில் இருக்க அத்தனை பொருளும் இப்போ குப்பையாக மாறிடுச்சு. நாங்கள் பொருளாக சேர்த்து வச்சதெல்லாம் இப்போ எங்களுக்கே வந்து குப்பையாக மாறி போயிடுச்சு. ரோட்டில் பார்த்தீங்கன்னா நடந்து வரது கூட வழி கிடையாது. டன் கணக்கில் அங்கங்கே பயங்கரமான குப்பை எக்கச்சக்கமாக சேர்ந்து போய் ஒரு அளவே இல்லாத இருக்குது. சகோதரர்கள்லாம் பார்த்தேன் நான். கண்டிப்பாக வந்து இவங்கள பார்த்து நிறைய பேர் பாடம் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். தொண்டர்கள் மட்டுமின்றி இயக்க தலைவர்களும் களத்தில் இறங்கி பணியாற்றியது காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. தன்னலமற்ற சேவையின் அர்த்தத்தை மக்கள் கண்கூடாக பார்க்கும் வாய்ப்பை மழை வெள்ளம் ஏற்படுத்தி கொடுத்தது. ரொம்ப மிக்க நன்றி இந்த உதவி பண்ணதுக்கு. நல்லது. எல்லாரும் சேர்ந்து உழைச்சா தான் சரி பண்ண முடியும். குப்பை அள்ளும் பணியை பார்த்த மற்ற அரசியல் தலைவர்களும் சினிமா நடிகர்களும் துடைப்பத்தை ஏந்தி தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து ஊடகங்களும் பெருமளவில் செய்திகளை வெளியிட்டு ஊக்குவித்தன. அளப்பரியது, வணங்கத்தக்கது. ஜிகாத்துங்கிற வார்த்தைக்கு தவறான பொருள் மட்டுமே இன்றைக்கு உலகத்தில் அறியப்படுது. ஆனா ஜிகாத்துங்கிறது உண்மையில அது அல்ல. ஏழைகளின் பாதையில் எதெல்லாம் அவங்களுக்கு குறுக்கிடுதோ, அவங்களுக்கு துன்பம் தரும் இடையூறுகளை அகற்றுவதுதான் ஜிகாத். அதுதான் எங்கள் மதம் எங்களுக்கு போதித்திருக்கிறது. அந்த மதத்தின்படி தான் நாங்கள் எங்கள் சுத்தம் செய்கிற பணியை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம்னு இவங்க சொல்கிறாங்க. தொந்தரவுக்கு மன்னிக்கணும். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, எத்தனை நாளாக இந்த சேவையை செஞ்சிட்டு இருக்கிறீங்க? என் பேர் அன்சாரி. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இன்னைக்கு காலிலேருந்து தான் வந்தேன். இனிமேல் அவங்க எப்போ கூப்பிடுறாங்களோ அப்போல்லாம் வருவேன். என்னால் முடிந்த அளவுக்கு நான் வேலையை செய்வேன். 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இவங்க துப்புரவு பணி செஞ்சாங்க. சில தலைமை ஆசிரியர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அவங்க சொன்னது, சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கேம்ப் முகாமாக, நிவாரண முகாம்களாக பயன்படுத்தப்பட்ட பள்ளிகள் சில இருந்துச்சு. அவங்களுக்கு கழிப்பிட வசதி இல்லாமல் அங்கே இருந்த சிலவங்க அங்கேயே அதையே பள்ளிக்கூடத்தையே கழிப்பிடமாக பயன்படுத்தினார்கள். பல பள்ளிகளில் மதுவான பாட்டில்கள் குட்டிகள் ஏராளம் இருந்தன. கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் இந்த சகோதரர்கள் எஸ்டிபியிலேருந்து வந்தவங்க, இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்தாங்க, இன்னும் பிற அமைப்புகளைச் சேர்ந்த இயக்கங்களைச் சேர்ந்த அன்பு பாலத்தின் மூலமாக இந்த சகோதரர்கள் அவருடைய மலங்களை அறிவி சுத்தப்படுத்தினார்கள். அதனால் நம்ப முடியல சார் என்று கண்ணி விட்ட அழுத காட்சிகளையும் நாங்கள் பார்த்தோம். இது வந்து ரொம்ப மகத்தான சேவை. மற்ற மக்களோட அரசியல் கட்சிகள் சார்பு இல்லாத இந்த ஜமாத் வந்து இந்த மக்களுக்கு வந்து நல்ல உதவி பண்ணாங்க. இது ரொம்ப ரொம்ப போற்றத்தகுந்தது. இதே மாதிரி ஒவ்வொரு மக்களும், மற்ற கட்சிகளும் வந்தாங்க, அரசியல்வாதிகள் வந்து வந்தாங்க. பட் ஆனால் இவங்களுடைய ஆத்மார்த்தமான நெட்வொர்க் விதோட எந்த விதமான பிரதிபலன் இல்லாமல் அவங்க வந்து உழைச்சாங்க. என்ன சொல்லப்போனால் லைக் கார்பரேஷன் பீப்புள் வந்து அவங்க தான் குப்பை எடுக்கணுங்கிற கான்செப்ட் இல்லாமல் ஜமாத்தே வந்து ப்ரைவேட் வேன் வச்சு ஒவ்வொரு வீதியாக வந்து குப்பைகளை பொறுக்குனாங்க. இதனால் என்னாச்சுன்னா ஒரு மனிதநேயம் வந்து நல்லா வளர்ந்துச்சு. இது வரைக்கும் மக்கள் மத்தியில் வந்து ஒரு விதமான வெறுப்பு, இந்த மாதிரி ஒரு வெறுப்பு இல்லாமல் இந்த இதில் வந்து ஜாதி மதம் இதெல்லாம் இல்லாமல் எல்லா மக்களும் வந்து
ஒரு ஒன்று சேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த மழையால் கிடைச்சது. தண்ணி நின்றுச்சுல எங்கள் ஏரியா கொருக்குப்பேடைங்க. கொருக்குப்பேடையில் யாருமே எந்த அளவுக்குமே வேலை செய்யலை. நான் இந்து, ஒரு முஸ்லீம் தான் அங்கே ஃபுல்லாக இறங்கி வேலை செஞ்சது. நீங்கள் பார்த்து ஷூட் பண்ண இடத்துலலாம் 99% முஸ்லீம் தான் இறங்கி வேலை பார்த்தாங்க. இந்த குப்பைங்களை அப்புறப்படுத்துறது கூட யாரு? முஸ்லீமுக்கு தான் செய்யறாங்க. இது நெல்லையிலேருந்து திருநெல்வேலியில ஏதோ ஒரு ஊர்லேருந்து 700 பேர் தங்கி அந்த குப்பைங்களை அகற்றுறாங்க. இல்லைன்னா நாங்கள் நோயிலாம் கிடக்கணும். நாங்கள் ரோட்ல நிற்கிறேன். ஆமா, அவங்கவுங்க வீட்டு குப்பையை அவங்கவுங்க அள்ளுறதுக்கு யோசிக்கும் போது இவங்க இவ்வளோ தூரம் இறங்கி எங்கள் எல்லாருக்கும் சுத்தப்படுத்தி முதல்ல சுத்தம் தான் எல்லாருக்கும் முக்கியன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை முதல்ல செய்கிறாங்க. ஒரு மதத்தின் பலனை, நல்ல பலனை நாம் கண்குளிர பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு உதாரணம் தான். உயிரை பணயம் வைத்து செய்யப்பட்ட இந்த நிவாரண களத்தில் உயிரை விட்டோரின் கதைகளும் உண்டு. வடசென்னை தாங்கல் பகுதியைச் சேர்ந்த இம்ரான் என்ற +2 மாணவர் மீட்பு பணிக்காக சென்ற இடத்தில் விஷப்பூச்சி கடிக்கு ஆளாகி உயிரிழந்தார். என்னடா அது அப்போட கேட்குறேன், ஒன்றும் இல்லை சொன்னான். சரி, அவன் எப்போவுமே அவன் ஏன்ச்சானா ஒரு அப்படி தான் இருப்பான், ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருப்பான். அந்த மாதிரி நினச்சிட்டு தான் இன்னும் அது கண்ணிலே நிற்கிது அவன் செஞ்சது எதிர்க்க நின்று. அந்த மாதிரி நினச்சிட்டு நானும் கம்முன்னு வந்துட்டேன். நல்லா பிடிச்சமான விஷயம் செஞ்சுருக்காங்க. அதை நினைக்கும்போது எங்களுக்கு பெருமையாக தான் இருக்குது. பெருமைப்படக்கூடாது, அம்சா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதை நல்லா சொல்ல முடியல. ஆனால் எங்கள் ஃப்ரெண்டே ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்காங்க நினைக்கும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் இருக்குது. ஆனால் அவன் போனது ஒரு துக்கமாக தான் எங்களுக்கு இருக்குது. என் பிள்ளைய மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளை தான் இருப்பான். அவங்க தான் அவங்களுக்கு பக்கபலம். இன்றைக்கி என் பிள்ளை தான் எனக்கு பக்கபலம். இன்றைக்கி என் பிள்ளை இல்லை, கரண்டு போன வீடு மாதிரி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கை. இஸ்லாமியர்களின் இந்த மனிதநேய பணிகள் குழந்தைகளின் மனதிலும் ஆழமாய் பதிந்தது. சென்னை வேலம்மாள் பள்ளியில் படிக்கும் UKG மாணவி ஒருவர் வரைந்த ஓவியம் இதுநாள் வரை இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து வந்த பிம்பத்தை மாற்றி காட்டியது. நாங்கள் ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு அதில் அந்த டிராயிங்ஸ், பெயிண்டிங்ஸ் எல்லாமே சேல் பண்ணிவிட்டு அந்த ஃபண்டு ஃப்ளட் ரிலீஃப்காக we are going to give. இங்கே இந்த பெயிண்டிங்ஸ் பண்ண பசங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க. குட்டியாக இருக்கும்போது நான் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன், நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். நிறைய பேர் சாப்பாடு கொடுத்தாங்க. எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு. எங்கள் வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துச்சு. எங்கள் அப்பா தான் தண்ணியை எடுத்து வெளியில் வந்தாங்க. இதில் நம்ம குழந்தைங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை பிக்சர்ஸாக வரைஞ்சி அதை நம்ம எக்ஸிபிஷனாக வச்சு அதை சேல் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். என்னுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் எனக்கு இந்த வேலையை கொடுக்கும்போது ஒரு நல்ல சார்ட் பண்ணணும், மக்களோட துயரத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு சார்ட் பண்ணணும் போது நான் இந்த ஓவியத்தை வரைஞ்சேன். இதை வரைஞ்சிட்டு இருக்கும்போது என்னுடைய மாமனார் ஏன் முஸ்லீம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி மட்டும் நீ காமிச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போகும்போது நான் நிறைய முஸ்லீம் தோழர்கள் ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செய்கிறத பார்த்ததுனால நான் அதில் இன்ஸ்பயர் ஆகி இந்த வரைபடத்தை வரைஞ்சேன்னு எனக்கு சொன்னேன். மழை மண்ணை மட்டுமல்ல, மனிதர்களின் இதயத்தையும் ஈரமாக்க ஒரு காரணமாக எப்படி ஜனங்களுடைய மனது எப்படி மாறி போயிட்டு என்று பாருங்கள். அடுத்த வீட்டில் சாப்பிடாம இருக்கான், யாரோ கொண்டு போய் பிரெட்டு கொடுத்தா சார் அந்த வீட்டில் சாப்பிடாம இருக்கு, என்ன மனசு மாறி போயிடுச்சு பாருங்க. அடுத்த வீட்டில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதி கோயிலில் ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் உள்ளே அவங்க ஹிந்துஸ்க்காக சமையல் செஞ்சு போட்டது. தென் முஸ்லீம்ஸ் அவங்களோட மசூதியில் கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு சமையல் செஞ்சு போட்டது. இதெல்லாம் ஒரு புது விதமாக இது மாதிரி நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். இதெல்லாம் ஒரு புது விதமான இதுவாக நடந்துச்சு. இதெல்லாம் அபூர்வம் தான் சொல்ல முடியாதெல்லாம். தேசிய அளவில் ஒரு சமூக சேவைக்காக வேண்டி இப்போ ஒரு விருதினை வாங்கிய ஒரு நிறுவனம் எங்களுடைய பொதுக்கல்லூரி. நாங்கள் தேசிய விருது வாங்கும்போது எங்களுக்கு மீடியாவில் அங்கீகாரம் கிடைக்கல. ஆனால் சென்ற மாதம் ஒரு பத்திரிகை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்போடு சேர்ந்து இந்த கல்லூரியுடைய பேரை போட்டது எங்களுக்கு ரொம்ப மனசை பாதிச்சிருந்தது. இந்த கல்லூரி அப்படிப்பட்ட கல்லூரி அல்ல. ஒரு மீடியா நார்மலாக போடும்போது எந்த கல்லூரியுடைய பேரையும் போடுறதில்ல. ஆனால் தவறான விஷயங்கள் வருகின்ற போது இந்த கல்லூரியுடைய பேரை போட்டது எங்களுடைய மனசு அந்தளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பத்திரிகையிலேருந்து நாங்கள் நினைக்கல. அது இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மத்தியில் பேசி என்னுடைய மாணவர்கள் ஒரு 25 பேர் வந்துட்டாங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். அது மாதிரி அலுமினி முன்னாள் மாணவர்கள்
எங்களோட 8 வருஷம் 9 வருஷம் தொடர்பு இல்லாத ஆளெல்லாம் வந்து எங்களுக்கு உதவி செய்து இது பண்ணாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எதிர்பார்க்காத அளவு உதவிகளை வந்து ஆண்டவன் கூட சேர்த்தான். நேற்று வரை இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு வீடு கொடுக்க மறுத்த ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் நானும் இந்த முஸ்லீம்கிட்ட சொன்னால் நான் வீடு கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு கொள்கையில் இருந்தேன். ஆனால் உங்களை பார்த்து நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனோ, இந்த சமுதாயத்துக்கு பெரிய அநீதி இழைத்துட்டோம் என்று இந்த உங்களுடைய இந்த பணி என்னுடைய மனசில் வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுதுன்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் ஒரு சாதாரண மனிதராகவும் இல்லை, அவர் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடிய நிறுவனராக இருக்கிறார். களத்தில் இராணுவம், கப்பல் படை, விமானப்படை போன்றவை செயல்பட்டிருந்தாலும் தாமாகவே முன்வந்து சேவையாற்றிய இளைய தலைமுறையினரின் பங்களிப்பு பொதுமக்களை வியப்பில் ஆழ்த்தியது. சென்னையில முற்றிலும் அலைபேசி கோபுரங்கள் செயலிழந்து போன நிலை, ஒரு சில இடங்களை தவிர. அதுல 3 அழைப்புகள், 3 பேரும் நிறைமாத கர்ப்பிணிகள். ஜாஃபர்கான்பேட்டையில் இருக்கக்கூடிய 2 சகோதரிகள், ஒருவர் வந்து சைதாப்பேட்டையில் அந்த ஆற்றங்கரை வரும். இந்த 2 பகுதியிலுமே ஜாஃபர்கான்பேட்டையும் சரி சைதாப்பேட்டையும் சரி மிகப்பெரிய அளவில் மோசமான பாதிப்புகளுக்கு உள்ளான பகுதிகள். அவங்க அழைச்சவங்க, ஒருவர் தன்னுடைய சகோதரியினுடைய நிலைமையை பற்றி கவலைப்படுறார், ஒருவர் தன்னுடைய மருமகள், இன்னொரு அம்மா தன்னுடைய மகள். இவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொன்ன பொழுது அடுத்த நாள் காலை எங்களுடைய குழுவை சேர்ந்த நண்பர்கள் அங்கே போய் நேரில் பார்த்து அவங்க பாதுகாப்பாக இருக்கிறத உறுதி செய்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு உடனடியாக அலைபேசி மூலமாக அந்த தகவலை சொல்லி, இந்த இடத்துக்கு போனோமா, இந்த மாதிரிதான வீடு தானம்மா, நாங்கள் அங்கே போய் பார்த்தோமா, அவங்க நம்பக்கூடிய ஆதாரங்களோட தகவல் சொன்னோம். அப்போ தான் அவங்க நம்புவாங்க. இவ்வளோத்தையும் சொன்ன பொழுது வெடித்து சிதறி அழுதார்கள் அவங்க. ஸோ தனித்தனியாக ஒவ்வொரு செதறி கிடந்த எல்லாரும் ஒரு ஒருங்கிணைச்ச இடம் தான் இந்த ஈட்ஸா பீஸா. ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதில் வர மெசேஜஸ் எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி யாருக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பக்கம் போய் பார்த்தா உணவு மட்டும் அங்கே பிரச்சனையே கிடையாதுங்க. இந்த 200 பேர் கொஞ்சம் உணவு கொடுக்கும்போது தான் தெரிஞ்சுது அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. 1500 பேர் நெட்வொர்க் பண்ணியிருக்கிறாங்க இந்த 7 நாளில். பெரிய விஷயம் அது. ஒரு பக்கம் இந்த ரிலீஃப் டீம்ஸோட நெட்வொர்க் பண்ணுறோம், இன்னொரு பக்கம் NGOஸோட நெட்வொர்க் பண்ணுறோம். ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு நம்மளுக்கு தேவை. மீட்பு, நிவாரணம், தூய்மை பணி என்ற வரிசையில் இலவச மருத்துவ முகாம்களையும் நடத்தி நோயிலிருந்து மக்களை மீட்டன சேவை அமைப்புகள். சாதி மத வர்க்க பேதங்களின்றி மனிதர்கள் சேவையாற்றியது மனிதம் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறது என்பதை உணர்த்தியது. தற்காலிக நிவாரணத்தோடு மட்டும் நின்றுவிடாமல் களத்தில் இளைஞர்கள் தொடர்ந்து பங்களிக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கை. யாரும் கேட்டுக்கொள்ளாமலேயே, அரசு வேண்டுகோள் விடுக்காமலேயே தன்னியல்பாக போய் மக்களை காப்பாற்றும் பணியில், மக்களை மீட்கும் பணியில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். குறிப்பாக இளைஞர் சக்தி மிகப்பெரிய அளவில் இந்த மழை வெள்ளத்தில் பயன்பெற்றிருக்கிறது. ஆக அந்த சக்தி அப்படியே போய்விடக்கூடாது. எத்தனையோ கிறிஸ்தவ சகோதரர்களும் நம்மளோடு கைகோர்த்து மக்களுக்கான பணிகளிலும் தொடர்ந்து வந்தனர். இந்த பணி, இந்த தருணம் என்பது இத்தோடு மட்டுமல்ல, எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படும் பொழுதும் அவர்களுக்குண்டான தொடர்ந்து பணிகளை ஆற்றுவதிலே நாம் என்றும் கைகோர்த்து நம்மளுடைய சேவைகளை தொடர்ந்து நம்ம நிரூபித்து கொண்டே தான் இருக்க வேண்டும். இதெல்லாம் ஃப்ளட்டுக்கு அப்புறம் நடந்த விஷயம். இந்தியாவில் முக்காவாசி மக்கள் இப்படிதான் டெய்லி வாழணும். எதிர்காலத்தில் இதுபோன்ற பேரிடர் நிகழாமல் இருக்க அரசாங்கம் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது வரலாறு காணாத வெள்ளம் பல பதிப்பினைகளை நமக்கு தந்திருக்கின்றது. சென்னையில் பார்த்தீங்கன்னா பல ஏரிகள், பல்லாயிரக்கணக்கான ஏரிகள் இருந்தது, பெரிய பெரிய ஏரிகள் இருந்தது, சின்ன குட்டைகள் இருந்தது. இப்போ சிட்டிக்குள்ள ஒரு ஏரியா கிடையாது. எல்லா ஏரியிலையும் பெரிய பெரிய கட்டடங்கள். ஒரு பார்க்கு கட்டுறதுன்னா உடனே என்கரேஜ்மெண்ட் தான். இந்த ஏழை மக்கள், இந்த கூடிய கலையோர் மக்கள், இவங்களை தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஆனால் உண்மையான கவலை தரக்கூடிய என்கரேஜ்மெண்ட்ங்கிறது பல பெரிய பெரிய நிறுவனங்கள். இந்த நிறுவனங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல், மேயாட் ஹாஸ்பிட்டல் கூட சொல்கிறாங்க, அது ஒரு அந்த ஆற்றுக்குள்ளேயே தான் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த பெரிய பெரிய என்கரேஜ்மெண்ட்டுங்கிறது பொலிட்டிக்கல் அண்ட் பியூரோக்ராட்டிக், அதாவது அரசியல் ரீதியாகவும் அதிகாரிகளின் சம்மதமின்றி நடந்திருக்கவே முடியாது. ஏன்னா இதுக்காக தான் அரசாங்க டிபார்ட்மெண்ட்டில் CMD இருக்குது, PWD இருக்குது, இவங்க தெரியாமல். ஸோ இந்த என்கரேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம். எனவே முதல் கட்டமாக குடிசைகளை
தனியார் வீடுகளை அப்புறப்படுத்தக்கூடிய பணியை செய்வதை விட்டுவிட்டு குடிமக்களுக்கு முன்னுதாரணமாக தமிழக அரசு எங்கெல்லாம் நீர்பிடிப்பு பகுதிகளிலே அரசு கட்டடங்கள், அது பேருந்து நிலையமாக இருந்தாலும், நீதிமன்றமாக இருந்தாலும், திருமண மண்டபமாக இருந்தாலும், அவற்றை முதலிலே அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இயற்கை அந்த ட்ரைனேஜ் வந்து அது இருந்தே ஆகும். அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு இந்த 10-12% உள்ள மனிதனால் உருவாக்கப்பட்ட ட்ரைனேஜ் வச்சு நீங்கள் தண்ணி போகணும்னா அது போகாது. பல்வேறு காரணங்கள், அரசாங்கம் காரணம், அரசியல்வாதிகள் காரணம், இந்த நெக்லிஜென்ஸ் சொல்லுவாங்க. இதை வந்து உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்காதது, டீசில் பண்ணாதது, இப்படி பல காரணங்கள் நடந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, இவ்வளவு காலமாக நாம் செய்த பாவங்கிறது நான் ஒரு ரிலீஜியஸ் பிலோசாபிக்கல் சென்ஸ்ல நாம் செய்த தவறுகள் எல்லாம் இப்படிதான் வரும். இனியாவது நாம் பாடம் கற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட பேரிடர் மேலாண்மை பயிற்சியை அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் வழங்க வேண்டும், அனைத்து அதிகாரிகளுக்கும் வழங்க வேண்டும். இந்த பேரிடர் மேலாண்மை சட்டத்தில் உள்ள ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு அதிகாரியும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை இந்த சட்டம் கொடுக்குது. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் முதலமைச்சர்கிட்ட கேட்க வேண்டியது இல்லை. பேரிடர் வந்துவிட்டால் மக்களை காப்பாற்றுவதற்கு அவர் உடனே முடிவெடுத்து அவர் அந்த காப்பாற்றுவதற்கு என்னென்ன தேவையோ அத்தனை முடிவுகளையும் அவர் எடுக்கலாம். அவர் நேரடியாக பிரதமரையே தொடர்பு கொள்ளலாம், அவர் நேரடியாக உள்துறை அமைச்சரை தொடர்பு கொள்ளலாம். இதற்கு அந்த சட்டம் அதிகாரம் அளித்திருக்கிறது. அதாவது இயற்கை தந்த ஒரு வரத்தை பேரிடராக மாற்றுவது ஊழல், அரசாங்கத்துக்கு அதாவது இன்எஃபிஷியன்சி, அதுதான் காரணம். இது பல வருடமா நடந்துட்டு. இனி இத்தோடு நம் பணி முடிந்து விடவில்லை. எங்கெங்க நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புல இருக்குன்னு ஒவ்வொரு தனிநபர்களும் இறங்கலாம், களத்தில் இறங்கலாம். அது நம்முடைய பணி. ஆறுகளை தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்றி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசாங்கம் முன்வர வேண்டும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். இதற்கெல்லாம் மேலாக மழை விட்டுச் சென்ற மனிதத்தை காப்பாற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். பிரிவினைவாத மற்றும் வகுப்புவாத சக்திகளிடம் இருந்து இந்த நாட்டை காப்பாற்ற இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு நல் வாய்ப்பாகவே இந்த மழையை கருத வேண்டியிருக்கிறது. வயசான பாட்டி, நம்ம மாவட்ட செயலாளர் தோழர் யாக்கூப் அவர்கள் அவங்கள தூக்கிட்டு வரும்போது அவங்க ஹரே ராம் ஹரே ராம் என்று சொல்லி கொண்டு வந்தது. அந்த தோழர் சொல்றாரு, என்ன நான் அவங்க தூக்கிட்டு வரும்போது நான் முஸ்லீம் என்று அவங்க தெரிஞ்சிருந்தோம், ஹரே ராம் சொல்லிட்டு வந்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லும்போது நான் அழுதுட்டேன். யாரெல்லாம் நமக்கு எதிரானவங்க, யாரெல்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு யாரெல்லாம் தொடக்கூடாதவர்கள், தீண்டத்தகாதவர்கள் ஒதுக்கி வச்சிருந்ததோ அவங்க தான் இன்னைக்கு இந்த வெள்ளத்துல இருந்து இந்த சமூகத்தை காப்பாற்றிருக்காங்க. இப்படியெல்லாம் இந்த தேசம் இருக்கும்போது இதை துண்டாட வேண்டும் என்ற பல அமைப்புகள் இந்த தேசத்தில் இருப்பது என்பது வருத்தத்தக்க விஷயம் என்பதை நான் நெகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இளைஞர்களுடைய மேம்பாடு பெற்றா போயிடுச்சு, மத நல்லெண்ணக்கம் வந்துருச்சு, சென்னை வாசிகளுக்கு மனசுல ஈரம் இருக்குங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சு போயிடுச்சு. நாம் சேர்ந்து இருக்கிறோம், நாம் எல்லாம் சேர்ந்து சமாளிச்சோங்கிற இந்த உணர்வு ரொம்ப முக்கியமானது. அது இந்த காலகட்டத்தில் ஏன்னா மத ரீதியாக பிளவுகள் உண்டாக்கி அது மூலமாக அதே அரசியல் அடையாள ஒரு அரசு வேறு வந்திருக்கு. நமக்கு அது எந்த தயக்கமெல்லாம் சொல்லலாம். இந்த வெள்ளம் என்பது ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. இந்த எச்சரிக்கையில் நாம் கண்ணை விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இதற்கு பிறகு நடக்கக்கூடிய அழிவுகளில் இருந்து நம்மை காப்பாற்றவே முடியாது. ஒரு குழந்தை, ஒரு 8 to 9 வயது இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, பெண் குழந்தை தன்னுடைய தாத்தா தன்னுடைய அப்பா அம்மாவோடு வந்துச்சு. கையில் கொஞ்சம் பொம்மை இருந்துச்சு. எனக்கு கண்ணீர் வரவழைத்த நிகழ்வு அது. அந்த பொம்மையை கொண்டு வந்துட்டு அந்த குழந்தை சொல்லிச்சு, அங்கிள் இந்த பொம்மையை யாராவது பொம்மையை இழந்திருப்பாங்கல்ல இந்த மலையில், அந்த குழந்தைங்களுக்கு இந்த பொம்மையை கொடுத்துருங்க, பாப்பாவுக்கு கொடுத்துருங்க, அவங்க விளையாடட்டும், பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கள் டாடி எனக்கு வேறு பொம்மை வாங்கி தருவாங்க அங்கிருந்து சொன்ன பொழுது என்னால் ஐ கான்ட் பிலீவ், நம்ப முடியல. இந்த அளவிற்கு மனிதநேயம் பெருக்கெடுத்து போன ஒரு சமூகத்தில் தான் நாம் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது இல்லையா? அது ஒரு மிக நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. என்னம்மா தோழி பொம்மைய காணோ, நான் என்ன செய்ய போறேன்? என்னம்மா தோழி பொம்மைய காணோ, நான் என்ன செய்ய போறேன்? தலைவாரி பின்னி பூக்கள்
மதங்களை கடந்த, சாதிகளை கடந்த மனித நேயத்தை மீண்டும் பறைசாற்றி இருக்கிறது. இந்த 2 விஷயங்களுக்காக ஏதோ ஒரு வகையில் இழப்புகளின் மீது நின்று நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு